Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 76 part 2. ஓபன் பண்ணா நம்ம எரனுக்கும் ரெய்னருக்கும் பயங்கரமான சண்டை. எரன் தடுத்துக்கிட்டு இருக்கான். ரெய்னர் பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா குத்துன்னு எகிரி அடிப்பான். இவ்வளவு நேரம் எரன் அடிச்சுட்டு இருந்தான். ஆனா இப்ப எரனை போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல மேட்டர் என்னன்னா, அவன் என்னதான் அடிச்சாலும் எரனுக்கு ஒன்னும் ஆகாது. அவன் கைய ஹார்டனிங் பண்ணி அழகா பிளாக் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா ஒரு கேப் கிடைக்கும். ரெய்னருக்கு வாயோட ஒரு அடி, அதுலயே அவனுக்கு கிரிகல் ஆயிரும். அப்படி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு சண்டை போட்டா என்ன, மறுபடியும் அவனை அடிச்சே தீர்வேன்ட்டு ஓங்கி அடிக்க போய் அடுத்த அடி சும்மா நச்சுன்னு வைப்பான். மூஞ்செல்லாம் கீஞ்சிரும். ரெண்டு அடியில ரெய்னரோட மூஞ்ச கிழிச்சிட்டான். அடுத்த அடி வைக்க போறதுக்குள்ள நம்மால தூக்கி போட்டு அடிப்பான். வாயிலேயே ஒரு உதை. அவ்வளவுதான், பய பேன்னு கிடப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம ஜா டைட்டன் அவனுக்கு தெரியாம பாஞ்சு வந்து அவன் கழுத்தை வெட்டி உள்ள இருக்க எரனை எடுத்துடலான்னு ஒரு ஜம்ப போட்டு வருவான் பாருங்க. எரன் திரும்ப கூட இல்ல, முதுகுல இருந்து ஷார்ப்பா ஸ்பியரை வர வச்சு அடிப்பான் பாருங்க. ஆடி போயிருவான். இது வார்ஹேமர் டைட்டனோட பவர். போர்க்கோ இருந்துட்டு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அந்த ஸ்பைக் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு முதுகுல ஒரு மிதி நேரா ரெய்னர்ட்ட மாட்டிக்குவான். தலைய புடிச்சு திருகி எரனை வெளியே எடுத்துடலான்னு அமுகி புடிச்சுக்கிட்டு காட்டுத்தனமா கத்துவான். டக்குன்னு வேலையை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எரனு, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய பருப்பெல்லாம் இல்ல, சொல்ல போனா உன்னாலெல்லாம் எங்களுக்கு பெருசா ஒன்னும் ஆபத்து கிடையாது, கிவ் அப் பண்ணிரு, இதுதான் உன்னோட முடிவுன்னு சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி இருந்து ஜா டைட்டன் வேற கவருக்காக பாஞ்சு வருது. அவ்வளவுதான், மறுபடியும் வார்ஹேமரோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே சொருகி தூக்குவான் பாருங்க. ரெண்டு பேரும் ஏர்ல தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எரனோட ஆளுகளை வந்துருவாங்க. நம்மளோட தண்டர் ஸ்பியர் அட்டாக் எந்த லெவல்ல இருக்கும்னு எனிமீஸ்க்கு காட்டுவோம். எவ்வளவு தைரியம் தான் நம்ம ஏரியாக்குள்ள வருவாங்கன்னு அட்டாக் பண்ண வருவாங்க. போர்க்கோக்கும் ரெய்னருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம் திடீர்னு நம்ம எரனோட மண்டையில ஒரு புல்லட் இறங்கும் பாருங்க. தெரிச்சிரும். யாரான்னு பார்த்தா அந்த கார் டைட்டன் பின்னாடி கட்டி வச்சிருந்த பீரங்கியை வச்சு அடிச்சதுல எரனோட மண்டையும் தெரிச்சிருக்கும். அட்டாக் பண்ண வந்தவனுங்களும் தெரிச்சிருப்பானுங்க. இல்லனா அவன் ஆளுகெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா, இப்ப வார்ஹேமர் டைட்டன் வச்சிருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பீரங்கி. இதை வச்சு அடிச்சா டைட்டன்ஸ் எல்லாம் செத்துருங்க. ஏன்னா இதை தான் எனிமி கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணி இவங்க கிட்ட இருக்க டைட்டன்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. இப்ப இதையே இவங்க யூஸ் பண்றாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டா எரனோட மண்டைக்கே அடிச்சதுனால அவன் கதி கலங்கி போயிட்டான். இனி அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் மாட்டிட்டு இருக்க போர்க்கோவும் ரெய்னரும் எப்படியாச்சும் அதுல இருந்து தப்பிக்கணும்னு அதை போட்டு உடைச்சிட்டு இருப்பானுங்க. எஸ்கேப் ஆறதுக்குள்ள எப்படியாச்சும் காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எரனோட ஆளுங்க அந்த டைட்டன்ஸ் அட்டாக் பண்ண போனா ஒக்காமக்கா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கன்னை வச்சு டம்முன்னு சுட்டு தள்ளுவானுங்க. எல்லாம் பாராஷூட்ல வந்தவனுங்க தான். சொல்ல போனா நிறைய பேர் இருப்பாங்க. எங்கேயாச்சும் மறைஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. மேல ஏர்ஷிப்ல இருந்து அட்டாக் பண்றானுங்க. எரனோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் செத்தாச்சு. எலனாக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இவங்க அட்டாக் பண்ணிட்டு வந்து ஒரு மாசம் கூட இன்னும் ஆகல. அதுக்குள்ள எப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. எப்படியோ போச்சுன்னா ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. எரனை பார்த்துட்டு, நீ ஒண்ணு மத்தவங்க மாதிரி இல்ல எரனு, எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருப்பா. அங்க மண்டை புடைச்சு ரத்தம் பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, ஒரு அட்டாக்கோட விடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அடுத்த ஒரு அட்டாக் அவன் மண்டையிலேயே வைப்பாங்க. அப்பவும் அவங்கிட்ட சுத்தமா அசைவு இல்லையா. இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. என்னன்னா, வார்ஹேமரோட டைட்டன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். அப்படி இருக்கும்போது அந்த பவர் அவன் யூஸ் பண்ணதுனால தான் சீக்கிரமாவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டான். இனிமேட் அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த கமாண்டர் மகத்து பயங்கரமா டயலாக் எல்லாம் அடிப்பாரு. இது வில்லி டைப்ரஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். இதை என்னைக்கு நீ மறக்க கூடாது. இப்போ இந்த உலகத்துக்கு ஒரு புது ஹீரோ தேவைன்னு சொல்லிதான் அவர் அவரோட உயிரையே விட்டாரு. அதுவும் ஹீரோஸ் மாதிரி. ஹீரோனா உலகத்தை காப்பாத்தணும்டா கொய்யால அப்படிங்கும் போது சுத்தி காமிப்பாங்க. எல்லாம் பயங்கரமா சுட்டுட்டு இருக்கானுங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஜா டைட்டன் எஸ்கேப் ஆயிருச்சு. ரெய்னரும் அந்த இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம பையன் வேற எந்த ஒரு அசைவும் இல்லாம இருந்த உடனே எரனு, எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நீ காலின்னு சொல்லி அவன் மேல சொருகுன அந்த ஷார்ப்பான இதை எடுத்து நம்ம டைட்டனோட நெஞ்சிலேயே விட்டு ஒரு சொருகு அப்படியே கதறுவானா. எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு அவனை கொல்றக்காண்டி வெறியோட இருப்பான். அப்ப அந்த ஒன்னியா குப்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஜெயிலோட சாவியை கொண்டு வந்து நின்னுட்டு இருப்பானா. எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, என்னடா நடக்குது வெளியில, சொல்லுடான்னு. வேற ஒண்ணும் இல்ல, மார்லே ஆளுங்க ஏர்ஷிப்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 1-2 பேர் இல்ல, 500 சோல்ஜர்ஸ்க்கு மேல, கூடவே ஆர்மர்டு டைட்டன், ஜா டைட்டன், கார் டைட்டன் எல்லா டைட்டனும் வந்திருக்குது. எரனங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் ஸ்ட்ரகிள் பண்றத பார்த்தா தோத்துருவான் போல. எப்படியோ போச்சேன்னா மார்லே அந்த ஃபவுண்டிங் டைட்டனை நம்மகிட்ட இருந்து திருடிடுவாங்க. அதனால எரனை காப்பாத்த எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த லாக்க ஓபன் பண்ணி விடுவான். உடனே சட்டையை பிடிச்ச அவனை அமுக்கி, என்னடா இப்ப மட்டும் எங்க கிட்ட வர்ற, இது உங்க ஃபைட், நீங்க தான்டா போய் சண்டை போடணும், நாங்க எதுக்குடா நீ சொல்றதெல்லாம் கேட்கணும், நீயே ஒரு துரோகி அப்படின்னு சட்டையோட புடிச்சு மேல தூக்குவான். நான் என்ன பண்றது நீயே சொல்லு, எலனாக்கு எதிரா நான் நின்னேன்னா அவன் என்னைய
தலையிலேயே சுட்டு காலி பண்ணிடுவா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்பா. அப்படின்னா நீ எங்க கிட்ட நல்ல மாதிரி நடிச்சு பாரடைஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் உன்னோட ஒயினை வச்சு டேக் ஓவர் பண்ண பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு டைமும் ஏமாந்து ஏமாந்து எனக்கு வெறுத்து போச்சுடா அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். அட ரெய்னர் ஏமாத்தனா, பெர்டோல்ட், ஆனி, இப்ப எரனு, அதை அவனால ஏத்துக்க முடியல. நாங்க எதுக்கு இப்ப எரனுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம்? அப்படி நாங்க பண்ணோம்னா இங்க இருக்க யாருக்குமே குழந்தைனே ஒண்ணு இருக்காது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம அர்மின் வந்து அவனை தடுத்து கொஞ்சம் பொறுமையா இருக்கும், நீ அவன் என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு உடனே இறக்கி விடுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, அதாவது அந்த ஒயின் மேட்ரு, இவங்க எல்லாத்தையும் கருணை கொலை பண்ண போறாங்கிற பிளான் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொன்னால, அது இவனுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க வாலண்டியர்ஸ் யாருக்குமே தெரியாது. அதாவது இவங்க ஆளுங்க யாருக்கும் தெரியாது. என்னடா பொய் சொல்றியான்னு கோனி அடிக்க போவான். அப்போ நிக்கலோ அவன் சொல்றது உண்மைதான்பா. என்னன்னா அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த பிளான் எல்லாத்தையுமே சைலண்டா வச்சுக்க, வாலண்டியர்ஸ் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். சொல்ல போனா எலியன்ஸ் எல்லாத்தையுமே கருணை கொலை பண்ண போறான்னு சொன்னா பாருங்க, அதை கேட்டுட்டு அவனுக்கே ஆடி போயிருச்சு. அவன் இங்க என்ன யோசிச்சுட்டு வந்தானா, பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்கவங்க கூட ஒண்ணு சேர்ந்து மார்லேவை காலி பண்ணணும், அதனாலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தேன். எனக்கு என்னென்ன தெரியுமோ, என்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஐலாண்டு மக்களுக்காண்டி நான் கொடுத்தேன். எதுக்குன்னா இந்த ஐலாண்டுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க குழந்தைகளுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, வரணுங்கிறதுக்காக தான். நாளைக்கு எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதா என்னோட எண்ணம். ஆனா இப்படி கருணை கொலை பண்றதான் இவங்க பிளான்னா, நான் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆச்சு, எதுக்காக நான் இப்படி பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். யாருகிட்ட எந்த பதிலும் இல்ல. என்னைய நம்புங்க, நிஜமாவே இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு கால விழுந்து கெஞ்சுவான். அர்மின்னு நான் இவனை நம்புறேன்பா, ஏன்னா இவன் பேசுறதெல்லாம் இவன் கூட இருந்தே கேட்டிருக்கான். அது எந்த மாதிரி இருக்கும்னா, ஜீக்கோட பிளானுக்கு அது எகைன்ஸ்டா தான் இருக்கும். சொல்ல போனா இவன் அப்படிப்பட்ட ஒரு நல்லவன். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை நம்புறேன். உடனே ஜீனும் ஆமா நானும் உன்னை நம்புறேன்பா. கோனி பாவம் வெறுத்து போய் இருக்கான். ஆனா இப்ப என்ன ஒரு பஞ்சாயத்துனா, எரனுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணி அவனும் ஜீக்கும் ஒன்னா சேர்ந்துட்டானுங்கன்னா கருணை கொலை நடந்துருமே, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா, இல்ல நம்ம அந்த பிளானை ஸ்டாப் பண்ணலாம்பா. அப்படி பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனாச்சு இருக்கும். ஆனா இப்ப மட்டும் அந்த ஃபவுண்டிங் டைட்டன் அவங்க எடுத்து மார்லே ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த ஐலாண்டையுமே அவனுக்கு அழிச்சிருவானுங்க. உடனே கோனி கடுப்பாயி என்னதான்டா எங்களை பண்ண சொல்ற அப்படின்னு கேட்பானா, எதுவும் பண்ண முடியலன்னா இந்த உலகத்துக்கு ரம்பிளிங்கோட பவரை காட்டுங்க அப்படின்னு எல்லாம் மாத்தி மாத்தி பேசின உடனே எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. உடனே மிகாசா கிட்ட, என்ன மிகாசா எரனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்பான். அவ எப்படி வேண்டான்னு சொல்லுவா, கண்டிப்பா பண்ணணும்பா, அதுவும் எரன் சொன்ன மாதிரி தான், ஏன்னா நான் தான் ஒரு அக்கிரமன் அடிமையாச்சு அப்படின்ட்டு ரொம்பவும் கவலைப்படுவா. சொல்ல போனா இது என்னோட டெசிஷன் கிடையாது, நான் ஒரு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே எல்லாத்துக்குமே ஃபீலிங் ஆயிரும். அர்மின் பார்த்துட்டு எரன் பொய் சொல்லியிருக்கான், அவன் வீம்புக்குனே தான் பேசியிருக்கான், நீ அதை பெருசா எடுத்துக்காதம்பா. ஆனா மிகாசாவால அப்படி ஏத்துக்க முடியல. அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், சில டைம் ஆர்டர்ஸ் மதியலன்னா எனக்கு பயங்கரமா தலைவலி வரத்தான் செய்யும், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அதை பொய்ன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு உடனே அப்படியே சோக மலையா இருக்கும். அப்ப அர்மின் இருந்துட்டு, காய்ஸ் நிஜமாவே அவன் எல்டியன்ஸுக்கு அடுத்து குழந்தைகளே இல்லாத மாதிரி பண்ணணும்னு தான் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா, வேற ஏதாச்சும் காரணம் இருக்கலாமேங்கிற மாதிரி கேட்பான். எரனு முன்னாடி மாதிரி இருந்தா பரவாயில்ல, இப்ப இருக்க எரன் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கான். சொல்ல போனா அது எரனே கிடையாது அப்படின்னு ஒண்ணு அர்மின் எல்லாம் இல்ல அது எரன் தான் அப்படின்பா. போடா லூசு பாயல, அப்படி அவன் நம்ம எரனா இருந்தானா எதுக்கு ஜீக்கு எல்லாம் நான் பிளானுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னு கேட்டா அர்மின் அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை யூஸ் பண்ணுனா அவனுக்கு ஜீக் தேவை, அதனாலதான் எலனா வந்து இப்படி ஒரு பிளான சொன்ன உடனே அவனால அதை வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அப்படி மட்டும் அவன் முடியாதுன்னு சொல்லியிருந்தான்னா யோசிச்சு பாருங்க எலனா அடுத்து என்ன பண்ணிருப்பான்னு. கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டாக் பண்ணதான் செய்வாங்க. ஆனா அதே நேரம் இவன் ஓகே சொல்லி அவங்க கூட நட்பானதுனால தான் ரம்பிளிங் பவரை காமிச்சு இந்த உலகத்தையே மிரட்டி இந்த ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சொல்ல போனா ஒரு 50 வருஷத்துக்கு இந்த பாரடைஸ் ஐலாண்டை எவனுமே தொட மாட்டான். ஒருவேளை இது அவனோட பிளானா இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆமா இல்ல, எப்படி இந்த பிளானை நம்ம கிட்ட சொன்னா நம்ம எல்லாம் ஓகே சொல்ல மாட்டோம், ஏன்னா அவங்க கூட சேரணும். யாராச்சும் மாத்தி கீத்தி உளறி வச்சாங்கன்னா எல்லாமே டோட்டல் வேஸ்ட். அதனால தான் எரன் இப்படி பண்றானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி. இங்க நம்ம பையன் பாத்தீங்கன்னா வாய் கிளியே கத்திட்டு இருப்பான். ரெய்னர் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த சோல்ஜர்ஸுங்களுமே கண்ணா பின்னான்னு செத்து கிடப்பாங்க. சரி மாலையன் சோல்ஜர்ல ஒருத்தனை கொன்னா அவனை கொல்றதுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து குத்திட்டு நிக்கிறான். சோ நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. பைய தப்பிக்க முடியாம படாத பாடுபட்டு இருக்கான். இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வந்து எரனை காப்பாத்தி மாலையன் சோல்ஜர்ஸ ஓட விட்டு அடிக்கிறாங்களா, இல்ல எரனோட ஃபவுண்டிங் டைட்டன் பவரை எடுக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.